அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் தைக்கிறதுல வந்து நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது வரக்கூடிய டவுட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு தனியாக வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு கப் டாட் பிடிக்கிறதுல இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டாட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டாட் நமக்கு சரியாக தப்பா அப்படிங்கிறத நமக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து ஷார்ப்பாக இல்லை அமுங்கின மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஃப்ளாட்டாக வேணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வந்து டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிடிச்சிருக்கிற கப் டாட் அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியாது. அப்போது நம்ம அளவு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு டவுட் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் தைக்கும்போது கரெக்டாக இருக்குது, ஒரு சிலருக்கு தைக்கும்போது இந்த மாதிரி ஃபால்ட் வருது. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன், ஆனால் அது ஒரு சிலருக்கு சரியாக இருக்குது, ஒரு சிலருக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நம்ம பாடி ஷேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கப் சைஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சின்ன சைஸாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பெரிய சைஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ல இருக்கும் நமக்கு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கப் டாட் வந்து பிடிக்கணும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நமக்கு வேணும். எனக்கு அளவு ப்ளவுஸ் போடும்போது கப்பு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் வந்து கேட்டிருக்கீங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம எப்படி கப் டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸில் நிறைய வீடியோஸில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நம்ம கப் டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதோட வீடியோக்களோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் எதை நம்ம செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து என்னென்ன அளவுகளை நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இது வந்து பேக் சைடில் வந்து நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட் நேர் பேக் சைடு இழுத்தோன்னா நமக்கு இழுத்து வராது. அதுவே ஃப்ரண்ட் சைடு இழுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிராஸில் லைன் விழும். இதுதான் நம்ம கிராஸ் கட்டிங்னு சொல்கிறோம். நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா இப்போ பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரண்ட் சைடும் இருக்கும். அது வந்து நேர் கட்டிங். ஓகேங்களா? இதுவுமே நிறைய பேர் நேர் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராஸ் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். உங்களுக்கு இந்த நூல் இலைகள் வந்து கிராஸாக போகிறதும் இப்படி நேராக போகிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் சைடில் நம்ம அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து நமக்கு இங்கே 3 டாட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாகவே ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழேருந்து ஒரு டாட் வரும், இந்த சைடுலேருந்து ஒரு டாட் வரும், ஆம்ஹோல் சைட்லேருந்து ஒரு டாட் அப்படிங்கிறது நமக்கு வரும். இப்போ இதில் இந்த மேலே இருந்து இந்த டாட்டு, இந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் வந்து ஒரு இடத்துல முடியும். அந்த முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு என்ன அளவு அப்படிங்கிறத நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இங்கே இந்த டாட், இது வரைக்கும். இப்போ இது கிராஸ் கட்டிங்கிறனால இழுக்க இப்படி வரும். அப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும்னா ரொம்பவும் இழுக்காமல் ரொம்பவும் லூஸ் விடாமல் சும்மா அப்படியே நார்மலாக நீங்கள் இதோட அளவு என்ன அளவுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இது கூட நீங்கள் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு நீங்கள் சேர்க்க வேண்டாம். கிராஸ் கட்டிங்காக இருந்தால், நேர் கட்டிங்காக இருந்தால் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு அளவு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த எண்டில் இருந்து இந்த கீழே டாட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இது வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு இந்த முன்பக்க உயரம். ஓகேவா? இந்த முன்பக்க கிராஸ் பட்டியோட மொத்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும், திருப்பி இதிலேருந்து இது வரைக்கும் எடுக்கிறது தான் மொத்த உயரம். இந்த மொத்த உயரத்து கூட நீங்கள் வந்து நேர் கட்டிங்காக இருந்தால் 1 இன்ச்சும் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் பண்ண வேண்டாம்.
சப்போஸ் இப்போ நீங்கள் இதை அளவு எடுத்துட்டீங்க, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம கட் பண்ணது சரியா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுவே நம்ம ராங் சைட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். பட் ராங் சைடில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்ருப்பாங்க, ஒரு சிலர் இதை கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம பேக் சைடு அளவு எடுக்கும்போது அது நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொரு ப்ளவுஸில் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு டெய்லர் தைக்கும் போது ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் அதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நானே சில ப்ளவுஸில் வந்து பேக் சைடு உங்களுக்கு அளவு எடுத்து நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் பேக் சைடு அப்படி அளவு எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோக்குள்ளே நான் என்ன சொல்லியிருக்கேனோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ தான் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ளவுஸ் அளவுக்கு நான் வந்து இங்கே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃப்ரண்ட் பீஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை சரியாக நம்ம கட் பண்ணினது சரியா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் இதை மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸில் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கிராஸில் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்படி இழுத்து பார்க்கும்போது நமக்கு இழுத்து வருது அப்படின்னா நான் கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கேன்னு அர்த்தம். இப்படி இழுக்கும்போது அப்படி வரல அப்படின்னா அது நேர் கட்டிங். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஃபுல் ஹைட் வந்து நம்ம செக் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் நாச்சஸும் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இந்த டாட்டோடைய எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இப்போ இங்கே மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது விட்டுடுவோம். 1/2 இன்ச்சை விட்டுட்டு நான் இதை அப்படியே இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து வருது, இந்த எண்டு வந்து இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் அப்படி ஒரு லைன் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இந்த டாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹைட்டு இங்கே மேலே நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து விட்டுட்டோம். இப்போ இதுக்கு கீழே உள்ளது நம்ம சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மேலேருந்து இந்த ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோமா, அடுத்தது இங்கே இருந்து இந்த சைடில் நம்ம ஹூப்பட்டி விப்பட்டி வைப்போம் இல்லையா, இங்கேருந்து ஒரு அளவு இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸில் ஹூக்கு எந்த சைடு வச்சுருக்கோமோ அந்த சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த டாட் எங்கே முடியுதோ இங்கேருந்து இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நேராக வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்படி மடித்து பிடிக்கும்போது இந்த டாட் நேரு தான் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு சில ப்ளவுஸில் இந்த டாட் நேரு வரும், ஒரு சில ப்ளவுஸில் இப்படி கீழே இறங்கி வரும், ஒரு சில ப்ளவுஸில் இப்படி மேலே ஏறியும் வரலாம். அதனால் இந்த டாட் நேருக்கு தான் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு இந்த பாயிண்ட் நேருக்கு இங்கே எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கணக்கு. அப்போ இங்கேருந்து நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். இப்படி பிடிக்கும்போது இந்த பக்கம் இந்த பீஸும் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் இப்படி நேராக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டாட் வந்து உங்களுக்கு கணக்கு கிடையாது. இப்படி மடிக்கும்போது இந்த 2 பீஸும் நமக்கு சரிசமமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அது நேருக்கு நமக்கு இந்த டாட்டோட லைன் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இப்போது நம்ம இங்கே வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ இங்கே 1/4 இன்ச்சு வந்து ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு நமக்கு வேணும் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் இந்த அளவு இங்கே வந்து வைங்க. இப்போ இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ மேலேருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம், சைடில் இருந்தும் மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருந்து இங்கே சைடில் வந்து நான் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் நமக்கு இந்த டாட்டோட ஹைட்டாக நமக்கு வந்து வரணும். அப்போது இப்போ இந்த டாட்டோட ஹைட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டாட்டோட ஹைட்டு இங்கே மிட் பாயிண்ட் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வச்சுட்டு இங்கே பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த பட்டி ஜாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. அப்போ இது வந்து நமக்கு பட்டி ஜாயிண்ட், இது வந்து 1/2 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு பட்டி ஜாயிண்ட்டுக்கு நமக்கு ஸ்டிச்சஸ்க்காக விடுவோம் இல்லையா, அந்த போர்ஷன் இது. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் அப்படின்னா நமக்கு இது வந்து அந்த டாட்டோட உயரம் நமக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் இந்த போர்ஷனும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் இதை கட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணணும். இதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போவே வந்து இந்த மார்க்கிங் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த ஒரு நாச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கேப் தான் நமக்கு ஒரு கப் சைஸ் வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிறது, ஃப்ளாட்டாக இருக்கிறது, அது மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கிறது, கப் சைஸ் வந்து லூஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த அளவு தான். அப்போ இந்த அளவு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம வைக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போது இந்த பக்கம் இப்போ வந்து நீங்கள் ராங் சைடு தான் நீங்கள் திருப்பி ஆகணும். ரைட் சைடில் வந்து இதை நம்ம மெஷர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ரைட் சைடு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடித்து விட்டுருக்கு. இதுலேயே சிலர் வந்து
கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படி கட் பண்ணி விட்டதில் வந்து நம்ம அக்யூரேட்டாக நம்மளால் அது அளவு எடுக்க முடியாது. சில நேரம் அது கரெக்டாக வரும், சில நேரம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூடவோ குறையவோ நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சு விட்ருக்காங்க இல்லையா, இந்த மடிச்சு விட்டதோட எண்டு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து இப்போ இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இப்போ இதில் இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது நேருக்கு நான் ஃப்ரண்ட்டில் வந்து பிடிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து இந்த பாயிண்ட், இந்த பட்டி ஜாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வரைக்குமே அந்த பீஸ் வந்து நமக்கு இருக்கும். அப்போ இந்த அளவு தான் நமக்கு என்னது, இந்த டாட்டோடைய அளவு அப்படிங்கிறது. நம்ம நார்மலாக 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச் அப்படி வைப்போம் இல்லையா, அது. இப்போ இந்த நாச்சில் இருந்து நான் இங்கே வரைக்கும் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து வருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் அப்படியே மடித்து பிடிக்கிறேன். இங்கே மடித்து பிடிக்கும்போது இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக வரணும். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து லைன் வந்து வரணும். இப்போ இந்த கேப் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம இங்கே மடித்து பிடிக்கிறோம். இங்கே மடித்து பிடிக்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் போட்ட நாச்சு நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்டருக்கு இந்த பக்கமும் சென்டருக்கு அந்த பக்கமும் நமக்கு நாச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு டேப்பில் அளந்து காமிக்கணும் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 1.25 இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 1.25 அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த கப் டாட்டோடைய அளவு 1.25 அப்படிங்கிறது தான் இந்த டாட்டோட அளவு. இது மாதிரி தான் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு மொத்த உயரம் சரியாக இருக்குது, பூப்பட்டியிலேருந்து இருக்கக்கூடிய அகலமும் சரியாக இருக்குது, கீழே இந்த டாட்டோட உயரமும் நமக்கு சரியாக இருக்குது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கப் டாட் வந்து சரியாக வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். நீங்கள் இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி டாட் வருதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? நம்ம கட் பண்ணி வச்சது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இதில் டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, ஒரு சிலர் வந்து இந்த கேப் வந்து 2 இன்ச் வைக்கணுமா, 2.25 இன்ச் வைக்கணுமா, 2.5 இன்ச் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நம்ம அதே அளவு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நேரடியாக அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நான் சொல்கிறது அதுதான். நாம் என்ன மேலேருந்து இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம், சைட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து போடுங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த கர்வ் லைன் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் எவ்வளோ டாட் வேணுமோ நம்ம அந்த டாட்டை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இங்கே வந்து நமக்கு தோராயமாக 2 இன்ச்சிலிருந்து 4 இன்ச் வரைக்கும் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் மீன் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பென் கொடுத்துட்டேன், இப்போ இந்த இடத்துல இப்படி நான் பென் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த அளவு வேறு மாதிரி வரும். நீங்கள் எப்பயுமே வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மேலேருந்து வரக்கூடிய இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு லைன் போடுங்க. இங்கேருந்து முன்னாடியும் பின்னாடியும் டாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். அளவு ப்ளவுஸை விட நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருக்குதுன்னா கூட நீங்கள் அதை வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? நமக்கு இந்த மிட் பாயிண்ட் தான் கணக்கு, இந்த டாட்டோட ஹைட்டு தான் நமக்கு கணக்கு. இந்த டாட்டோட ஹைட், இந்த டாட்டோட அகலம், இந்த கேப் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் சரியாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ நான் மார்க் பண்ணதை வந்து அந்த கீழே உள்ள டாட் மட்டும் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அது நேருக்கு இந்த மாதிரி மடித்து வந்து போட்டுக்கோங்க. இப்படி மடித்து போட்டுட்டு அந்த நாச்சில் இருந்து மேலே நம்ம பின் பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஓகேவா? இப்போ இந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்க இந்த தையல் வந்து உங்களுக்கு நேராக இருக்கணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடில் திருப்பி பார்க்கும்போது நம்ம மார்க் பண்ண அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம சரியாக தைச்சிருக்கோமாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் போடுறதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்டிச்சிங் லைனும் நம்ம ஸ்கேல் வச்சு பார்த்துருக்க அந்த லைனும் ஒரே நேராக இருக்கணும். இந்த இடத்துல நான் இப்போ உள்ளே போடுற மாதிரி நீங்கள் வளைச்சி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கப் சைஸ் வந்து லூஸ் கொடுக்கும் உங்களுக்கு கீழே. அது மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து போடணும். இப்படி பெண்ட் பண்ணி போடும்போது மேலே வர வர கொஞ்சம் அழகாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இப்படி வெளிப்பக்கம் பார்த்தோம்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டாட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக நேராக இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்படி பெண்ட் பண்ணி வந்தது அப்படின்னு சொன்னால்
இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீங்கள் வளைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு லூஸ் கொடுக்கும். கப் சைஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு மாதிரி எனக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது. எனக்கு பாயிண்ட்டாக வேணும், ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதுவே எனக்கு வந்து அவ்வளோ பாயிண்டடாக வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இங்கே மேலே வந்து கரெக்டாக இங்கே மேலே அப்படியே கொண்டு போய் அழகாக இங்கே வந்து நீங்கள் முடிக்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கீழே பிடிக்கக்கூடிய டாட்டில் இதை மட்டும் நீங்கள் அளவுகள் வந்து சரியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அகலம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த உயரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க ஃப்ளாட்டாக கேட்குறாங்கன்னா கொஞ்சம் உள் தட்டி வளைச்சி நீங்கள் வந்து பிடிக்கலாம். இதுவே நல்லா ஷார்ப்பாக பாயிண்டடாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிக்கலாம். நீங்கள் அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கனாலே அதில் அவங்க வளைச்சி பிடிச்சிருக்காங்களா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ரைட் சைடில் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பினதுக்கு பின்னாடி இப்போ இங்கே சைடில் வந்து நான் இங்கே நாச் போட்டிருக்கேன். இந்த நாச் நம்ம போட்டிருக்கோம்னா சைடில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு கேப் விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங்காக நம்ம விட்டுருப்போம். இப்போ இது நேருக்கு நான் இப்படி ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு சைடில் வந்து ஸ்டிச்சஸ்க்காக நம்ம விடக்கூடிய பகுதி. இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் இந்த டாட் மெயின் இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இதை இப்படி மடித்து போடுங்க. இந்த மெயின் பாயிண்ட்டை, ஓகேவா? இந்த மெயின் பாயிண்ட்டை இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி மடித்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸையும் வந்து மடித்து வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது, அளவு ப்ளவுஸ்லேயும் இந்த மிட் பாயிண்ட் இருக்குது. மிட் பாயிண்ட் நேருக்கு நீங்கள் இதை இப்படி மடித்து பிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு இதுவும் கிடைக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் அளந்து பாருங்கள். ஓகேவா? மிட் பாயிண்ட்லேருந்து சைடில் அளந்து பாருங்கள். இங்கே சைடில் 1/4 இன்ச்சு கேப் இருக்குது. அது நமக்கு ஹூக் பெட்டி வீப்பெட்டி வைக்கிறதுக்கு. அடுத்து இந்த மிட் பாயிண்டில் இருந்து இங்கே சைடு நம்ம இங்கே லைன் போட்டுருவோம்ல, அது வரைக்கும் இந்த அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நார்மலாக நீங்கள் அப்படியே வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இங்கே சைடில் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு இங்கே இந்த சைடு ஜாயிண்ட்டும் நமக்கு வந்து வருது. அப்போது நமக்கு இந்த லூஸும் நமக்கு இந்த கப் சைஸோட லூஸும் நமக்கு என்ன செய்யுது, கரெக்டாக இருக்குது. இது தான் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த நேரத்துலையே நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ப்ளவுஸையும் அளவு ப்ளவுஸையும் வச்சு செக் பண்ணுவீங்க இல்லையா, அப்பையும் நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாட் பிடிச்சோன்னே ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த லூஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டாட்டோட அளவு கூடவோ குறைச்சோ கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அளவுகள் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட டவுட்ஸுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.